படம் அவ்வளோ அருமையாக இருக்குது. குடும்பத்தோட குழந்தைகளை கூப்பிட்டு வந்து பாருங்கள். ரெண்டாவது வந்து ஒழுக்கமான வாழ்க்கை எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி பண்ணுறாங்க. புதிய தமிழ் வார்த்தைகள், நிறைய தமிழ் வார்த்தைகள் புதுசு, அதெல்லாம் வந்து புக்கில் படித்ததோடு சரி நம்ம நடைமுறைக்கு கொண்டு ஒரு குரலுக்குமே அவங்க கைத்தட்டினது வரவேற்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து தியேட்டரில் பார்க்கணும். ஆனால் அந்த வார்த்தைகள் இப்போ தமிழில் பேசி இது பண்ணும்போது ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, திருவள்ளுவரை நம்ம நேரில் பார்த்ததில்லை. அவர் எழுதின குரலை தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இந்த படத்தினுடைய ஹீரோ உண்மையிலேயே திருவள்ளுவர் அவரே வாழ்ந்திருக்காரு. அவரை பார்த்த உடனே எனக்கு நான் திருவள்ளுவர் காலத்துக்கே போன மாதிரி இருந்தது. படத்தோடு அவ்வளோ ஒன்றி போயாச்சு. அவ்வளோ அருமையாக இருக்கு. கண்டிப்பாக இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். அசோக் குமார். மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்க்கும்போது படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா படம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. சொல்ல வார்த்தைகளே இல்லை. தமிழுக்கும் திருவள்ளுவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ரெண்டாவது வந்து குடும்பத்தோடு நம்ம வந்து இது பார்க்கணும். குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். ஏதோ கண்ட படத்தை எல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி வந்து பாருங்கள். இந்த படத்துக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குது. திருக்குறள் பற்றி, திருவள்ளுவரை பற்றி யாரும் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு உலக வரலாற்றில் முதல் முறைன்னு வாங்கலாம். அது மாதிரி தமிழ் திரைப்பட வரலாற்றில் இதுதான் முதல் முறையாக இருக்கும். படம் அவ்வளோ அருமையாக இருக்குது. குடும்பத்தோட குழந்தைகளை கூப்பிட்டு வந்து பாருங்கள். ரெண்டாவது வந்து ஒழுக்கமான வாழ்க்கை எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி பண்ணுறாங்க. புதிய தமிழ் வார்த்தைகள், நிறைய தமிழ் வார்த்தைகள் புதுசு, அதெல்லாம் வந்து புக்கில் படித்ததோடு சரி நம்ம நடைமுறைக்கு கொண்டு ஒரு குரலுக்குமே அவங்க கைத்தட்டினது வரவேற்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து தியேட்டரில் பார்க்கணும். ஆனால் அந்த வார்த்தைகள் இப்போ தமிழில் பேசி இது பண்ணும்போது ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, திருவள்ளுவரை நம்ம நேரில் பார்த்ததில்லை. அவர் எழுதின குரலை தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இந்த படத்தினுடைய ஹீரோ உண்மையிலேயே திருவள்ளுவர் அவரே வாழ்ந்திருக்காரு. அவரை பார்த்த உடனே எனக்கு நான் திருவள்ளுவர் காலத்துக்கே போன மாதிரி இருந்தது. படத்தோடு அவ்வளோ ஒன்றி போயாச்சு. அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக அரசாங்கம் வந்து இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வரி விலக்கு அளித்து டிக்கெட் விலை கம்மி பண்ணால் இன்னும் படம் நல்லா சூப்பராக இருக்கும். இதுதான் இவங்க சொன்னதுலேயே மிக பிடித்தது இதுதான். டிக்கெட் விலையை கம்மி பண்ணுங்கள். ஏன்னா நாங்களும் குடும்பத்தோடு வரணும், பிள்ளைக்குட்டியோடு வரணும். அவங்களும் 4 குழந்தைங்க இருக்குது, எனக்கு ஒரு 10 குழந்தைங்க இருக்குது. இதுங்கெல்லாம் டிக்கெட் வாங்கினா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் படத்து வரியை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் ஐ லவ் யூ குறைங்க. அதே சமயத்தில் இன்னொரு படம் உண்மையிலே நல்லா இருக்குங்க. படத்தை பற்றி குறை சொல்கிறேன். கண்டிப்பாக ரியாலிட்டியை தான் எடுத்திருக்காங்க. இப்போ திருக்குறள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஃபுல்லாக ஒன்றும் இதை எடுக்கலை. அதில் ஒரு சின்ன பாட்டே இவ்வளோ பெரிய படமாக வந்திருக்கு. இன்னும் நிறைய எடுக்கணும் இந்த மாதிரி. இப்போ சொல்லப்போனால் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் திருவள்ளுவரை பற்றி. ஸோ அந்தளவுக்கு நமக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது. சின்ன பிள்ளை மாதிரி எதுவுமே இல்லை. போர் அடிக்கிற ஒரு மைண்ட் செட்லேயும் அது போகல. ஏன்னா சில பேர் என்ன திருக்குறள் படமா அப்படின்வாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இதுக்கு இப்போ அந்த மாதிரி நானும் நினச்சி வந்தவ தான். அது என்ன இதுவாக இருக்குமோ, சும்மா அந்த கத்தி சண்டை அது இதுன்னு தலைவலிக்குமோ அப்படின்னு தான் நினச்சேன். அதெல்லாம் அதிகமாக கொடுக்காம போர் அடிக்காமல் படத்தை நல்லா கொண்டு போயிருக்காரு. அதேமாதிரி ஹீரோனியோட நடிப்பு எனக்கு பிடிச்சிட்டு, அவங்களோட ஃபேஸ் கட்லேருந்து எல்லாமே அதுக்கான அமைப்பு அவங்கக்கிட்ட கரெக்டாக இருக்குது. அருமையான படம். வள்ளுவரும் வாசுகி 2 பேரும் அருமையாக, அதாவது திருவள்ளுவரும் அவர் மனைவி வாசுகியும் இந்த படத்தில் உண்மையிலே வாழ்ந்திருக்காங்க. ஹீரோயினையும் ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சது. இன்னொரு விஷயம் என்னென்னா, கல்லுண்ணாமைன்னு ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறார் வள்ளுவர்.
அதை வந்து இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் தடை பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒயின் ஷாப்பை வச்சு நிறைய குடும்பத்தை இது பண்ணுறாங்க. 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே கல் குடிக்காதீங்க குடும்பம் இருக்கும்போது அதனால யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். பிகாஸ் வந்து ஒரு பொருளுக்கு என்னென்ன மீனிங், என்ன அர்த்தம், அறம், வீரம், காமத்து, இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அது சொல்லப்போனால் இளையராஜா சாங்கில் நான் ஒரு பாட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப பழையிடும், ஜனங்க எல்லாம் வந்து சோம்பேறி ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை இப்போ அரசாங்கம் எடுத்துக்கிட்டு ஒயின் ஷாப் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பெண்கள் எல்லாம் வாழ வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் ஒரு நல்ல. இளையராஜாவோட இசையும் நல்லா இருக்குங்க. ஏன்னா அவருடைய இசை குறை சொல்ல முடியாதுல்ல. இந்த படத்துக்கும் கரெக்டான ஒரு இது கொடுத்து நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் நான் வரியை பற்றி கேட்டதை போட்டுருக்கேன். முக்கியமாக நாங்களும் ஆர்டிஸ்ட் தான், எங்களை அதே மாதிரி படம் நடித்தா சம்பளம் வர மாட்டேங்குது. அதை பற்றிலாம் கொஞ்சம் போட்டுருக்கேன். சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் நீங்கள் தான் எடுத்து காட்ட முடியும். ஒரு யூடியூப் சேனல் தான் நம்மளை வந்து இது பண்ணுறது. நல்லதும் அதில் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்லதை மட்டும் போடுங்க. இல்லை இந்த சேனல் மூலிமா கண்டிப்பாக. ஏன்னா எங்களுக்கும் நாங்கள் நடிக்கிற படமும் இந்த மாதிரி வரணுன்ற ஆசை தான் எல்லாருக்குமே இருக்கும். எல்லா நடிகர்கள் நல்ல சிறப்பாக டைரக்டர் படம் எடுத்தால் நம்ம நடிக்க போகிறோம். புரியுதுங்களா? ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு ஆக்டரை தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கு ஆப்டாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் டேரக்டர் சார் சூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. அந்த மாதிரி நல்ல படங்கள் சில பேர் கொடுக்கணும், அதில் நாங்கள் நடிக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பாக அமையணும். ஏன்னா இப்போ ஏதோ ஒன்று படத்தை போட்டு ஏதோ ஒரு படம் போடுறான்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டு இந்த படம் எடுத்துகிட்டு முடிச்சுட்டான்னு போயிடுறாங்க. அவருக்கும் நஷ்டமாகக்கூடாது, நடிக்கிறவங்களுக்கும் நாங்கள் காட்டும் போது, எங்கள் சொந்த வந்து காட்டும் போது நல்ல நடிப்பு வச்சுருக்காங்க, நல்ல படம்ன்ற பேர் வரணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஏன்னா எல்லா டேரக்டரும் சொல்ல வரல. சில டேரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, யாருன்னா படம் போடுவானா படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனே நஷ்டப்படுத்துறது. இந்த நடிச்சவங்களும் நஷ்டமாகுது. உனக்கும் ஒரு டேரக்டரை யோசிக்கணும். இந்த படம் எடுத்தா டேரக்டர் சூப்பர் படம் எடுத்துக்கமான்ற பேர் வரணும். அந்த மாதிரி பண்ணுங்க. யாருக்கும் நஷ்டம் ஆக்காமல் நீங்களும் நஷ்டமாகாமல் ஒரு சிறப்பான படம் எடுங்க, சிறப்பாக இருங்க. மற்றவங்களும் நடிக்கிறவங்களுக்கும் சிறப்பாக வர மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க. இதுதான் என்னுடைய கோரிக்கை. தேங்க்யூ சார். வணக்கம், என் பேர் இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.